அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா செகண்ட் டே கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது நாள் கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு கேட்டகரிலையும் இன்னும் எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதாவது டிபார்ட்மெண்ட் வாரியாக இன்னும் எவ்வளோ வேகன்சி இருக்குது என்பதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி கேட்டகரி பார்த்தாச்சு, எஸ்சி கேட்டகரி பார்த்தாச்சு, கம்யூனியல் வைஸ் வேகன்சியும் பார்த்தாச்சு. ஓகேங்களா, அதை பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது, போய் பார்த்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இன்றைக்கி இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, பிசி கேட்டகரிக்கு பார்க்க போகிறோம், ஜென்ரல் டேம் பார்க்க போகிறோம், எஸ்சிஏ பார்க்க போகிறோம், பிசிஎம் போன்ற கேஸ்ட்டுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து எவ்வளோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பிசி உமன் மட்டும் இருக்குது, பிசி ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா அது தனியாக இருக்குது, அது விடுபட்டுருச்சு. இதில் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, நம்ம சொன்ன மாதிரி ஒரு டாப் 10 டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு, அது இன்றைக்கி முடிஞ்சு என்னாட்டு தெரியலை, அதையும் பார்த்துக்குறோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா 3ஆவது நாள் கவுன்சிலிங்கில் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுக்கலாம் என்பதை வந்து நான் கடைசியாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் இன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் டிபார்ட்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா எந்த போஸ்ட்டும் இல்லை, பிசி உமனுக்கும் இல்லை. ஓகேங்களா, அந்த டிஸ்ட்ரிக்டிவோட மற்றதை நீங்கள் பார்த்துங்க. நான் வந்து ஒன்லி ஜென்ரலு உமன் அந்த மட்டும் சொல்கிறேன். அதுக்கு ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு 4 இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்லேயும் ஒரு 12 இருக்குது, ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்மில் வந்து ஒரு 5 இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி எஸ்சிஏ நீங்கள் பார்த்துக்குங்க, பிசிஎம்மும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா, அதே இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குரூப் 2 கேடர் போஸ்டிங். ஏற்கனவே குரூப் 2 இருந்துச்சு, இப்போ நான் இன்டர்வியூக்கு மாற்றிருக்காங்க. இருந்தாலும் சம்பளம் வந்து இதுக்கு வந்து அதிகம் சம்பளம். ஓகேங்களா, அதுக்கடுத்து ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் இன் தி டிபார்ட்மெண்ட் கோஆப்ரேட்டிவ் ஆடிட். இது பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் கேடர் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா, இதுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 121 இருக்குங்க. ஓகேங்களா, இதில் பிசி ஜென்ரல் மட்டும் விடுபட்டுருக்கு, அதை நான் கையில் வச்சுருக்கேன், அதை பார்த்து உங்களுக்கு சொல்லிடுறேன். பிசி ஜென்ரல் மட்டும் 121 இருக்குது. பிசி உமன் பார்த்தீங்கன்னா ஒரு 50 இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 32, உமன் பிஎஸ்டிஎம் ஒரு 13 இருக்குது. இதே ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 140 இருக்குது, ஜென்ரல் உமனில் 57 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 37 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம் ஒரு 16 இருக்குது. ஓகேங்களா, இது ஒரு அசிஸ்டன்ட் கேடர் டிபார்ட்மெண்ட் தான், இது வந்து முதலே எடுக்குன்னு தேவையில்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆடிட் அசிஸ்டன்ட் அண்ட் ஆடிட் அக்கௌண்ட்ஸ் பிரான்ச் ஆஃப் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ஜென்ரல் உமனில் மட்டும் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, இது அதாவது இதுவும் ஒரு அசிஸ்டன்ட் கேடர் போஸ்ட்டு தான். அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். அது பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 இருக்குது, உமனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இருக்குது. ஓகேங்களா, உமன் பிஎஸ்டிஎம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 2 இருக்குது. அதே ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 இருக்குது, ஜென்ரல் உமனில் ஒரு 4 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்றே இருக்குது. ஓகேங்களா, இது ஒரு அசிஸ்டன்ட் கேடர் தான். இதெல்லாம் கடைசியாக, அதாவது ஒரு 4வது நாள் 5வது நாள் எடுத்துக்கலாம். வந்து நம்மளுக்கு தேவையான டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதை நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், இதே நீங்கள் பார்த்துக்குங்க, இதுலேயும் வேகன்சி இருக்குது. இது அசிஸ்டன்ட் கேடர் தான், இது இப்போ எடுக்க தேவையில்லை. ஓகேங்களா, அதுக்கடுத்து ஆடிட் இன்ஸ்பெக்டர் இன் ஆடிட் விங் ஹிந்து ரிலீஜன், முக்கியமான டிபார்ட்மெண்ட். இது குரூப் 2 கேடரில் போனவட்டம் இருந்துச்சு, இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 நான் இன்டர்வியூவில் வச்சுருக்காங்க. இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ் மட்டும்தான் போக முடியும். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குங்க, சம்பளம் கொஞ்சம் கூடங்க இது. அதே மாதிரி ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் கேடர் தான், சென்னையில் மட்டும்தான் போடுவாங்க, கடைசி வரையும் சென்னையில் தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இது வந்து ஒரு அசிஸ்டன்ட் கேடர் டிபார்ட்மெண்ட் தான். ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளானிங் ஜூனியர் அசிஸ்டன்ட், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து ஆர்ஐ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஆர்ஐன்டுவோம், அதுவும் அசிஸ்டன்ட் கேடர் தான். போன வட்டம் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டில் இருந்துச்சு, இந்த வட்டம் நான் இன்டர்வியூக்கு மாற்றிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் தனித்தனியாக வேகன்சி போடுவாங்க. உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் வேகன்ட் இருக்கோ அதை பார்த்து வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி போஸ்டிங், அதனால் வந்து
இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அசிஸ்டன்ட் காட்டுறேன், சம்பளம் 20-100லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. இதை நான் கொடுத்துருக்கேன், பையன் ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அது அதே தான். சேலம், சிவகங்கை, தஞ்சாவூர், திருவள்ளுவர், திருவாரூர். நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஜூம் பண்ணியாச்சும் பார்த்துக்குங்க. தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, விழுப்புரம், விருதுநகர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அண்ட் ட்ரெஸரி அக்கௌண்ட்ஸ். இதில் அதிகப்படியான போஸ்டிங் கிடக்கு. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிசி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 74 இருக்குங்க. உமனில் 32 இருக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒரு 19 இருக்குது. உமன் பிஎஸ்டிஎம் ஒரு 8 இருக்குது. ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் ஒரு 80 இருக்குங்க. ஓகேங்களா. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 22, உமன் பிஎஸ்டிஎம் ஒரு 10 இருக்குங்க. மேக்ஸிமம் அசிஸ்டண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது 3வது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், அசிஸ்டன்ட் கேட்டர் எடுக்கும்போது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்டியூட் லோக்கல் ஃபண்ட் ஆடிட், இது வந்து குரூப் 2 கேட்டர் போஸ்ட்டுங்க. இது கிடச்சினா எடுத்துடலாம். இதில் ஒன்றே ஒன்று இருக்குது, என்ன அது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இருக்குது. உமன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம், பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிளைண்டுக்கு ஒன்று ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோக்கு ஒன்று ஒதுக்கியிருக்காங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று ஒதுக்கியிருக்காங்க. கிடச்சின்னா இது தாராளமாக எடுக்கலாம். சம்பளமும் கொஞ்சம் கூட சம்பளம் தான். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் செக்ரட்டரியேட் அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸ். ஓகேங்களா. இது கிடச்சா எடுத்துக்கலாம். இது குரூப் 2 கேட்டர் போஸ்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் மட்டும்தாங்க இருக்குது. ஓகேங்களா. அடுத்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லா டிபார்ட்மெண்ட் ஒன்லி பிஎல் மட்டும்தான் எடுக்க முடியும். ஓகேங்களா. அதுக்கடுத்து செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் செக்ரட்டரியேட் அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். அதே தான் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் லா டிபார்ட்மெண்ட் பிஎல் மட்டும். செக்ஷன் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இது வந்து எக்கனாமிக்ஸ் மட்டும் காமர்ஸ் படித்தவங்க மட்டும்தான் எடுக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்மில் இருக்குது, 2 இருக்குங்க, எடுத்துக்கலாங்க. இது வந்து குரூப் 2 கேடர் போஸ்ட். ஓகேங்களா. இப்போ வந்து நான் இன்டர்வியூவில் சேர்த்துருக்காங்க, சம்பளமும் கூட தான். அதுக்கடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கேட்டர் தான். இதெல்லாம் இப்போதைக்கு எடுக்கவே வேணாம். ஒரு 4வது நாள் 5வது நாள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. அப்போ இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் செக்ரட்டரியேட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி சென்னையில் மட்டும்தான் போடுவாங்க, வேறு எங்கேயும் போட மாட்டாங்க. ஓகேங்களா. கடைசி வரையும் சென்னையில் தான் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்கு வருங்க, இது டிஸ்ட்ரிக்ட் விட ஒதுக்கியிருக்காங்க, டவுன் பஞ்சாயத்து. அதே மாதிரி பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இருக்குங்க. ஓகேங்களா. செயல் அலுவலர், பேர் வச்சு செயல் அலுவலர்னுவாங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்மில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது. பிஎஸ்டிஎம்முக்கு தான் நல்ல வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா. இங்கே வருங்க முனிசிபல் கமிஷனர், இங்கே ஒன்று இருக்கு வருங்க, யாருக்கு ஒதுக்கியிருக்காங்க, SCAக்கு ஒதுக்கியிருக்காங்க, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் தான். ஓகேங்களா. முனிசிபல் கமிஷனர் சரியான போஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா RI போஸ்ட் இருக்குது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் தமிழ்நாடு, இது டிஎன்பிசி செக்ஷன் ஆஃபீஸருங்க, குரூப் 2 கேட்டர் போஸ்ட்டுங்க. சம்பளம் நல்ல சம்பளம். இது எங்கே இருக்கு பாருங்க, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குங்க, சரியான போஸ்டிங். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது. நான் கடைசியாக சொல்கிறேன் எது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலான்ட்டு. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் கடைசி வரையும் கிடக்குங்க. போலீஸு, மெடிக்கலு, ஸ்கூல் எஜுகேஷன் கடைசி வரையும் கிடக்கும், கடைசி நாள் வரையும் கிடக்கும். ஓகேங்களா. கடைசி நாள் வரைன்னா ஒவ்வொரு கேட்டகரி, SC கேட்டகரியில் கிடக்கும், BCMயில் கிடக்கும், SCA ST இந்த கேண்டிடேட் தான் கிடக்கும். மற்றபடி BC MBC இதுக்கெலாம் கடைசி வரையும் வராது. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா RD டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் கேட்டுறது. ஓகேங்களா. இங்கே பாருங்கள் கமர்ஷியல் டேக்ஸ் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. கமர்ஷியல் டேக்ஸ் இங்கே ஒன்றே இருக்கு பாருங்க, அது மூல்டாக் போட்டிருக்காங்க, வேறு எதுக்குமே இல்லை. அதுக்கடுத்து டிரான்ஸ்போர்ட் இருக்குங்க, இம்பார்ட்டன்ட் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் கிடைச்சாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். அசிஸ்டண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா RD டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் கேடர். ஓகேங்களா. இதை நீங்கள் பார்த்துங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வரையும் போட்டுருவாங்க. இது டிஸ்ட்ரிக் சீனியாரிட்டி, அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே நீங்கள் வேலை பார்த்துக்கலாம். ஓகேங்களா. RD டிபார்ட்மெண்ட்டு தான். இது நான் வாசிக்க வேணாம், என்ன டைம் ஆயிடுச்சு, அதனால் சொல்கிறேன். அசிஸ்டன்ட் பேக்வேர்டு கிளாஸஸ். ஓகேங்களா. நான் பையன் ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் டிஎன்பிசி வெப்சைட்டில் போய் எடுத்தீங்கன்னா அப்படி நேருக்கு நேராக வராதுங்க, அது குறுக்கு நெருக்கமாக இருக்குது. அது லேட்டானது, இதுதான் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து லேபர் இருக்குங்க, லேபர் டிபார்ட்மெண்ட் வேறு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹைவே டிபார்ட்மெண்ட் அது இருக்குது. NCC, ஸ்கூல் எஜுகேஷன், சோசியல் டிஃபென்ஸ் இதெல்லாம் கிடக்கு.
ஓகேங்களா. வேறு ஆர்ஐ போஸ்ட்டு, அசிஸ்டண்ட், ஃபுல்லாக அசிஸ்டண்ட் தான். அசிஸ்டண்ட் ஃபுல்லாக 20 100 தாங்க. 20 600 சம்பளம் ஸ்டார்ட் ஆகும். இந்த சம்பளத்தை பற்றி ஒரு வீடியோ நான் போட்டுறேன். எவ்வளோ சேலரி வாங்குவீங்க என்னன்னு நான் வீடியோ போட்டுறேன். ஓகேங்களா. இவ்வளோதாங்க, ஃபுல்லாக அசிஸ்டண்ட் தான். இப்போ என்னடா 3வது நாளில் வந்து நீங்கள் வந்து எந்தெந்த இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்எஃப் இருந்துச்சுன்னா எல்எஃப் ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. குரூப் 2 கேடர் போஸ்ட் எல்எஃப் இருந்துச்சுன்னா எஃப்எல்எஃப் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து ஹிந்து ரிலீஜனில் வந்து ஆடிட் அந்த போஸ்ட் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து சீனியர் இன்ஸ்பெக்டர் கோஆப்ரேட்டிவ் அது கிடச்சா எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சம்பளம் கூட சம்பளம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் எடுங்க. அப்படி இல்லைன்னா ஆர்ஐ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஆர்ஐ அதே அசிஸ்டன்ட் கேடர்ன்றாங்க, அந்த போஸ்ட் எடுக்கலாம். ஏன்டா அடுத்து ப்ரொமோஷன் வந்து டெப்டி தாசில்தார் வரும், தாசில்தார் வந்துடும், அப்படி வந்துடும். ஓகேங்களா. அசிஸ்டன்ட் கேடரில் ஆர்ஐ அல்லது ரிஜிஸ்ட்ரேஷன், 2வது டிரான்ஸ்போர்ட் கொடுக்கலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் கொடுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொழிலாளர் லேபர் டிபார்ட்மெண்ட் அது கொடுக்கலாம். ஓகேங்களா. அசிஸ்டண்ட்லேருந்து இன்ஸ்பெக்டர் போவாங்க, அந்த மாதிரி ஓடி போயிடும். இவ்வளோதாங்க. வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. அது சம்மந்தமாக வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டுருவோம். வேறு எதுவும் உங்களுக்கு வந்து தேவைப்பட்டாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு அதே மாதிரி வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வரையும் வந்து நம்ம வீடியோ போட்டுருவோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் இது வந்து எடுக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஓகே, நன்றி, வணக்கம்.